வணக்கம். லைக் பவர் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறது வந்து 7294 5 சேனலு, 2 சேனலு, 3 சேனலு. நம்ம ஒரு வாரமாக வீடியோ போடாமல் இருந்தோம். இதுக்கு மேலே அடுத்தடுத்து வீடியோவை நம்ம ரெகுலராக போடுவோம். மெயின் காரணம் என்னென்னா, வீடியோ போடுறதுக்கு காரணம் இந்த போர்டு ஒர்க்கால் தான். இது எல்லோரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்தது. இப்போ நம்மளது 7294 ரெடி ஆகிட்டு, ஏன்னா நான் வீடியோ போட்டேன்னா ரெகுலராக எல்லோருக்கும் சப்ளை கொடுக்கணும், அந்தளவுக்கு ஸ்டாக் பண்ணிட்டு தான் கொடுக்கணுன்றதால தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நல்லபடியாக வந்திருக்கு. நல்ல குவாலிட்டியாக எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவில் பீஸை காட்டுறேன், டீட்டெயிலும் சொல்கிறேன் உங்களுக்கு. இது நம்ம 7294 நம்ம சேனல் 5 சேனலு எல்லாமே வந்து இது வந்து கெல்ட்ரானில் போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே கெப்பாசிட்டரு 5 சேனலுமே. அதேமாதிரி வந்து ஐசி வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கம்பெனி ஐசி தான் நம்ம போட்டிருக்கோம். அதேமாதிரி லீஃபும் பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டியாக 10 லீஃப் தான் போட்டிருக்கேன். இது ஏன் இவ்வளோ நாள்னால், நம்ம கம்பெனிலேருந்து வர ஒரு ப்ராடக்ட்டும் நல்ல தரமாக இருக்கணும். கஸ்டமர்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருள் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்த ஒரு மன திருப்தி எனக்கும் இருக்கணும். வாங்குறவங்களுக்கு கொடுத்த காசுக்கு உண்டான ஒர்க்கு டபுள் இருக்கணுன்றதால தான் இவ்வளோ நாள் நம்ம டைம் எடுத்தோம். சேனல் வந்து செக் பண்ணி தான் கொடுக்கணுன்ற ஒரே முடிவில் தான் நான் இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கினேன். எல்லாமே செக் பண்ணி பக்காவாக வந்திருக்குது. இது ஏன்னா ஈட்ஸிங் மேலே நான் ஸ்டிக்கர் ஓட்டிருக்கேன்னா, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி நேம் வந்து ஈட்ஸிங் கீழே உட்காந்துச்சு. ஸ்க்ரீன் பிரிண்டிங் நான் இந்த பக்கம் போட சொன்னேன் நேமை, அவங்க அந்த சைடு போட்டாங்க. அதனால தான் இது வந்து கம்பெனி நேமு இங்கே ஈட்ஸிங் மேலே போட்டு ஒட்டி கொடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த 100 போர்டுக்கு மட்டும் இப்படி வரும். அதுக்கு போர்டுலலாம் வந்துட்டு கரெக்டாக நம்மளுக்கு நேம் க்ளீனாக தெரியும். அதேமாதிரி ஒரு சேனலுக்கு தனித்தனியாகவே நேம் போட சொல்லியிருக்கோம். அது வந்து எல்லாமே வந்து எல்பிடி தான் வரும். நம்ம போர்டு எல்லாமே இது ஃபஸ்ட்டு லாட்டில் கொடுக்குற எல்லாமே வந்து லைக் பவரில் வரும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர போர்டு எல்லாமே வந்து எல்பிடி போட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நேம் அங்கே போகிறதுக்கு ஃபுல்லாக இடம் இல்லை. போர்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்கள் கொடுக்குற காசுக்கு நல்லா தரமாக கொடுக்கணுன்றதால தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பேக் சைடு ஃபினிஷிங் இது. அதேமாரி வந்து 10 லீஃப் போட்டிருக்கிறோம் நம்ம. பாருங்கள், இது வந்துட்டு நம்ம ரிமோட் கிட்டு. போர்டு ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டாங்க. இதுவும் எல்லாமே வந்து நான் கெல்ட்ரானிலே போட்டிருக்கிறோம். இதுக்கு ஹீட்ஸிங் மட்டும் இன்னும் ஃபிட் பண்ணல. ஹீட்ஸிங் ஃபிட் பண்ணி இதுவும் ரிசல்ட் வந்து நல்லா வந்திருக்குது. அந்த ரிசல்ட் வந்த செட்டும் நம்ம வீடியோவில் காட்டலாம். மெயினாக வந்து நம்மக்கிட்ட வந்து வர கஸ்டமர் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பொருள் வந்து லைக் பவர்லேருந்து வந்தால் அது தரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணுன்றது தான் ஒரு போர்டும் வந்து நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டும் நான் ரிலீஸ் பண்ண சொல்ல மெயினாக தரத்துக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதேமாரி மார்க்கெட்டில் வந்து எந்த மாதிரி இருக்குன்றது அது வேறு விஷயம். ஆனால் நான் கொடுக்குற பொருள் வந்து எல்லாமே தரமாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டு ரேட்டும் நம்ம கம்பெனி ரேட்டும் நீங்கள் எப்போயுமே போட்டு கம்பேரிஷன் பண்ணிக்காதீங்க. நம்மளது வந்து பொருள் தரமாக இருக்கும். மார்க்கெட்டுக்குன்னா ஒரு 50 ரூபா கூட இருக்கலாம், இல்லை 50 ரூபா கம்மியாக கூட இருக்கலாம். ரேட்டு டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கும் நம்மளதும் நிறைய டிஃப்ரெண்ட் வரும். அது காயிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போர்ட்லேயும் அதேமாரி தான். அந்த பொருள் என்ன தரத்தை கொடுத்துருக்கோமோ அதுக்கு உண்டான காசு தான் நம்ம வாங்குகிறோம். எக்ஸ்ட்ரா வந்து யார்கிட்டையும் வந்து நம்ம அதிகமாக கேட்குறதில்ல. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது நம்ம போர்டும் எந்த அளவுக்கு இருக்குதுன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். போர்டும் வந்து நம்ம எல்லா ஊர்களிலும் எல்லா கடையிலையும் நம்ம ஏற்கனவே காயிலெலாம் வாங்கியிருக்கீங்களா, அந்த எல்லா கடையிலையுமே போர்டும் கிடைக்கும். இல்லை தனியாக நம்மக்கிட்ட வாங்கிக்கிறவங்களும் வாங்கிக்கலாம். ரேட்டு கேட்குறவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். நல்லா சேஃபாக நம்ம கொரியரில் க்ளீனாக அனுப்பிச்சி விட்டுடலாம். மெயினாக 10 லீஃப் போட்டிருக்கிறோம். ஏன்னா இது கொஞ்சம் நார்மலாகவே ஹீட் ஆகும்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் செக் பண்ண அளவுக்கு ஹீட் யூசஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக ஓட விட்ருக்கேன். அதேமாரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் ஓட விட்ருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலைல ஆன் பண்ணால் ஈவினிங்கே 6 மணிக்கு இல்லை 7 மணிக்கு தான் ஆஃப் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம போட்டுக்கிற லீஃபு. பார்த்துக்குங்க, லீஃபு என்ன ரேட்டு விற்கிதுன்றது உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி ஒரு சேனலுக்கு ஐசி எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து 2 சேனலு.
இது 2 சேனலுக்கு மட்டும் சிம்பிளாக போட்டிருக்கேன். இது ஹீட்ஸிங்கு வேணுன்றவங்க வேறு எதனா மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இதில் 3 சேனல் போட்டிருக்கிறோம். இந்த 3 சேனலுக்கும் நல்லா ஹெவியாக நான் இதில் வந்துட்டு 6 லீட் போட்டிருக்கிறேன். பார்த்துட்டு கஸ்டமர் எல்லாருமே எப்படி இருக்குதுன்ட்டு பார்த்து சொல்லுங்கள். அதேமாரி வந்து வீடியோ இவ்வளோ நாள் போடாமல் இருந்ததுக்கு இதுதான் மெயின் காரணம். போர்டு ஒர்க் இருந்தது, இதெல்லாம் செட் பண்ணி ரெடி பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு நிறுவனம் வந்து உருவாக்கி அந்த ப்ராடக்ட் வெளியே வந்து கஸ்டமருக்கு கம்ஃபர்டபுளாக ஆகிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கும் தான் தெரியும். உண்மையாக யார் ஒன்றாலும் இன்றைக்கி உட்காந்து வீடியோவில் ஏதோ சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம சொல்கிறதில்ல. ஏன்னா நம்ம சேனல் பொறுத்தளவுக்கு நம்ம வீடியோ தான் போடுவோம், நம்ம ப்ராடக்ட் மட்டும் தான் போடுவோம். காரணம் மற்றவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு மன கஷ்டமும் வந்துடாது. இதில் வந்து லைக் பவருடைய கம்பெனின்றதால அந்த கம்பெனியில் வர ப்ராடக்ட்டு வேணுன்றவங்க வாங்கி போகிறாங்க, வேணாலும் விட்டுட்டு போக போகிறாங்க. இதனால் மற்றவங்க யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வர போகிறதில்ல. இன்னைக்கு எல்லாமே வந்து வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். வீடியோவில் பார்க்க சொல்ல உங்களுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி குவாலிட்டிலையும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். சொன்ன மாரி வந்துட்டு நம்ம இந்த கெப்பாசிட்டர் கூட எல்லாம் சாதா கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க. நம்ம வந்துட்டு கம்பெனி கெப்பாசிட்டி தான் போட்டிருக்கேன். நான் பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன். எல்லாமே ஒன்று ஒன்று பார்த்து அந்த அளவுக்கு ரெஸ்ட்டு முதலாண்டு கொண்டு நான் ஒன்று ஒன்று பார்த்து தான் போட்டிருக்கேன். நீங்கள் வாங்கி பார்த்துட்டு சொல்லலாம். அதேமாரி இதுக்கு மேலே நம்ம வீடியோ வந்து வாரத்தில் 2 வீடியோ கண்டிப்பாக வரும். போர்டாக இருக்கட்டும் இல்லை காயிலாக இருக்கட்டும். நம்ம செட்டு அசம்பிளிங் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் பேனல் எல்லாருமே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த டைமில் வந்து வீடியோ போட்டு காட்ட முடியல. அது ஒரு சும்மா இப்போதைக்கு ஒரு டெமோ மட்டும் இந்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த செட்டுவில் என்னென்ன போட்டிருக்கோம் எல்லாமே நம்ம பொருள் தான் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த வீடியோலையும் உங்களுக்கு அந்த செட்டு காட்டுறேன். தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருமே. அதேமாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.